இட்லி என்னடி மஞ்சள் கலரில் இருக்கே? உங்களுக்காக வேண்டி தனியாக சட்னி எல்லாம் வைக்க முடியாதுன்ட்டு நான் தாங்க நேற்று வச்ச சாம்பாரை இட்லி மாவுக்குள்ளே கலந்துட்டேன். இனி நம்மளுக்கு சட்னி தேவைப்படாது. நீங்கள் இட்லியை அப்படியே சாப்பிட்ருங்க. என்ன கொடுமை சரவணனது. நீ ஒரு தடவை கூப்பிடு பாப்பா. மாமா மாமா. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா பேல அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல் ப்ளீஸ் டார்லிங், ஒன் மோர் ப்ளீஸ் ரா. மாமா எங்க ஊருக்கா போகிறீங்க? இல்லைங்க, ஊருக்கு போகலை, சுடுகாட்டுக்கு போகிறேன். வாரீங்களா? நல்லா தமாசு பண்ணுறீங்க போங்க. நம்ம ஊருக்கு போகிறது ஒன்று தான், சுடுகாட்டுக்கு போகிறது ஒன்று தான். அது பரவாயில்ல, நம்ம சேர்ந்தே போகலாம். நீங்கள் உங்கள் சீட்டு பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு ஒன்று பிடிச்சி வைங்க, நாம் சேர்ந்தே போகலாமே. சரியா? பஸ் கிளம்புறதுக்கு இடையில் பாக்கு வெத்தில போட்டுட்டு வரேன். சரியா? யார் சிட் பண்ணுற இடத்துல யார் சிட்டிங் பண்ணுறேன்? இப்போ வேணும்னா உட்காந்துக்கோங்கடா, கல்ல நாய்ங்களா. மூணு வேளை வயிறு முட்டை சோறு தண்டைச்சோறு தின்னா மட்டும் போதாது, கொஞ்சோண்டு உடம்பு வைக்கணும் தம்பி. நாட்டில் சோப்பு விற்கிற விலைக்கு உனக்கு விளையாட்டு வேண்டி கிடக்கு. ஹாய் பச்சா, எப்படி இருக்க? சௌக்கியமா? அந்த நாய் எந்த ஆண்டி கூட உருட்டி கிடக்குறான்னு தெரில. மெசேஜ் போட்டு 1 ஹவருக்கு மேலே ஆகுது, ஒன்லைனில் தான் இருக்கா, பார்க்குறானும் இல்லை. நாய். சாரி மச்சான், நான் இப்போதான்டா தூங்கி எழுப்பினேன், அதான் பேச முடியலை, தப்பாக நினச்சிக்காத. நான் சுகம், நல்ல சுகம். நீ என்ன பண்ணுற? ரொம்ப நாளைக்கு ப்ரோ. எந்த ஆண்டிக்கிட்ட போயிட்டு உருட்டிட்டு வந்தானோ தெரில, நம்மக்கிட்டேயும் வந்து உருட்டுறான், பீ உருட்டி வண்டு மாதிரி.